ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கண்ட்ரி சைடு இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேசஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஆனைக்கட்டில இருந்து அட்டப்பாடி போற வழியில இருக்கிற பியூட்டிஃபுல் பிக்னிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனைக்கட்டி தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 45 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகிரலாம். கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. ஆனைக்கட்டி ஹில்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் கேரளா எல்லையில அமைஞ்சிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான வில்லேஜ்ல ரோட் ட்ரிப் போறதுக்கு ரொம்பவே அட்வென்ச்சரஸா இங்க இருக்கிற சீனிக் வியூ பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பைக் ரைடர்ஸ் வந்து இந்த வே யூஸ் பண்றத நீங்க பார்க்க முடியும். ஆனைக்கட்டின்னு சொன்னாலே இங்க இருக்கிற பசுமையான மலை தொடர்கள், நீர்வீழ்ச்சி, ரிவர், அப்புறம் வைல்ட் லைஃப்க்கு ரொம்பவே பெயர் பெற்றது. நாம இப்போ தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து ரீச் ஆகிட்டோம். கிராஸ் பண்ணி அந்த சைட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இங்க இருந்து ரோட் கண்டிஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இந்த பிளேசஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாவே நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். இல்ல ஒரு ஈவினிங்கா கூட நீங்க வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல நாங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேசஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்ல வந்து நீங்க விசிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பார்டர் கிராஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கிளைமேட்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருந்தது. சடனா பார்த்தீங்கன்னா, ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நாங்க போற வழி ஃபுல்லாவே இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஹெவி ரெயினா தான் இருந்தது. கோயம்புத்தூர்ல நாங்க வர்றப்போ கொஞ்சம் நல்லாவே கிளைமேட் ஹாட்டா தான் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் வே வழியா இந்த மலையில இந்த சீனிக் வியூவ பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு போற டிரைவ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா ரோடு மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போற மாதிரி இருக்கும். அங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோட்டத்தாரா பிரிட்ஜ் வர்றத நீங்க பார்க்க முடியும். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிளசன்ட்டான ஒரு பிக்னிக் ஸ்பாட்ன்னு சொல்லலாம். போற வழியிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால, இந்த வே வழியா மன்னார்காடு போறவங்களும் சரி, இந்த வே கிராஸ் பண்ணி அட்டப்பாடி போறவங்களும் சரி, கண்டிப்பா இந்த பிளேஸ்ல ஒரு ஸ்டாப் பண்ணி, இந்த பிரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனைக்கட்டில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அகழி போற வழியில இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. இங்க போற ரிவர் பாத்தீங்கன்னா சிறுவாணி ரிவர். வேர்ல்டுலயே இந்த ரிவரோட வாட்டர் தான் ரொம்பவே ஸ்வீட்டஸ்ட்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இங்க குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் இல்ல, வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ இறங்கி கூட குளிக்கலாம். இங்க இருக்கிற இந்த சீனிக் வியூஸ் பார்க்கறதுக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா, காமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த பிளேஸ் வந்து ஒரு ரொம்பவே பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ் அகலியில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான வியூ பாயிண்ட் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மூவி ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ஐயப்பனும் கௌஷியும் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி கூட இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. நரசிமுக்கு வியூ பாயிண்ட் ரோட் சைடே நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கும். அங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம். இந்த
பிளேஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நரசிமுக்கு வியூ பாயிண்ட் டாப் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோல் அட்டப்பாடி ஹில்ஸ் அதை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களோட வியூவை பார்த்து நீங்க ரொம்பவே ரசிக்க முடியும். 360 டிகிரி வியூ வந்து இந்த பிளேஸ்ல இருந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங் போய் இந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆகிடலாம். வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ். இந்த நரசிமுக்கு வியூ பாயிண்ட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹெவியான ஒரு நல்ல காத்து, பயங்கரமான காத்து அடிக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து அகலியோட கம்ப்ளீட் வியூவை பார்த்து நீங்க ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கோகனட் ஃபார்ம்ஸ், சுத்தி இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜோட வியூஸ், இங்க இருக்கிற இந்த ஹில் வியூஸ், இந்த சீனிக்கான பியூட்டிவை பார்த்து நீங்க ரசிக்கிறதுக்கும் ஈவினிங்கா வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இருந்து 1 hour டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த வியூ பாயிண்ட் மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம போற ஸ்பாட் பாத்தீங்கன்னா நரசிமுக்கு வியூ பாயிண்ட்ல இருந்து 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகி இருக்கிற நரசிமுக்கு ரிவர். இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சைலண்ட் வேலியில இருந்து உருவாகி வர்ற பவானி ரிவர் அட்டப்பாடி ஃபுல்லா இருக்கிற இந்த மலைப்பாதை வழியா நீங்க போறத பார்க்க முடியும். இந்த ஃபால்ஸ் வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ட்ரி எதுவும் இல்ல. நீங்க இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் மூலமா விசாரிச்சு ஒரு வே வழியா உள்ள வரலாம். ஆனா நீங்க கூகுள் மேப் ஹெல்ப்போட கூட நீங்க இந்த பிளேஸ்க்கு எக்ஸாக்ட்டா வந்து ரீச் ஆகிடலாம். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சேஃப் தான். இங்க இருக்கிற கிளியர் வாட்டர்ல நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்ட்ல இங்க வந்து ரிலாக்ஸா சில் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் சவடியூர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் அட்டப்பாடியில அமைஞ்சிருக்கு. பிரிட்ஜோட 2 சைடும் ரிவர் பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க இருந்து வியூவும் சரி, அந்த ஹில்ஸோட வியூவும் பாக்குறதுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ் வந்ததும் திரும்பவும் ரெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸ்கை பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த ரிவர்லயும் குளிக்கிறதுக்கு அலோ பண்றாங்க. இதே இது ரெய்னி டேஸ்ல வாட்டரோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த டைம்ல குளிக்கிறது நல்லதில்ல. இந்த ரிவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெபிள்ஸ், நிறைய பெபிள்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜ் அகழியையும் புதூர் பஞ்சாயத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ, சீனரியான வியூவை பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஆனைக்கட்டியில இருந்து அட்டப்பாடி போற வழியில இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிக்னிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேசஸ் எல்லாமே நீங்க ஒன் டே ட்ரிப்பா கூட கவர் பண்ணிரலாம். இந்த வீடியோல நாம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்லாம் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.